பனித்துளிகள் டிசம்பர் 12, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜன்னல் வழியாக. தியான வசனம் ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். இமயமலையின் அடிவாரத்திற்கு அருகில ஒரு சுற்றுலா பார்வையாளர் ஜன்னல் இல்லாத வீடுகள் வரிசையாய் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தார். அந்த சுற்றுலா பயணி தனக்கு வழிகாட்டியாக வந்தவரிடம், அதாவது கைடாக வந்தவரிடம், ஏன் இந்த மக்கள் இப்படி வீடு கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், சில கிராமவாசிகள் தூங்கும் போது பேய்கள் தங்கள் வீடுகளுக்குள் புகுந்து விடும் என்று பயந்து வீட்டை ஜன்னல் இல்லாமல் கட்டினார்கள் என்று கூறினாராம். அதற்கு இந்த சுற்றுலா பயணி யோசித்தது என்னவென்றால், இந்த மாதிரியான வீட்டின் உரிமையாளர் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினால் வீடு எப்படி கட்டியிருப்பார்? வெளிச்சம் உள்ளே வரட்டும் என்று ஜன்னலை வைத்திருப்பார் என்று நினைத்து கொண்டாராம். அவர் கூறும் பொழுது, நான் அதை அப்படியே நம் வாழ்க்கையில பார்ப்பதில்லை. இருப்பினும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நம்மில நிகழக்கூடும். நம்மை பயமுறுத்துகிற இருமுனைக்கு மத்தியில உள்ள காலங்கள்ல வாழ்கிறோம். குடும்பங்களையும் நண்பர்களையும் பிளவுபடுத்தும், கோபத்தை உண்டு பண்ணும் விரிசல்களை சாத்தானும் அவனுடைய பேய்களும் தூண்டுகின்றன. அப்பொழுது நான் அடிக்கடி என் சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது போல உணர்கிறேன். ஆனா நான் ஒரு ஜன்னலை வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இஸ்ரவேலர்கள் உயர்ந்த சுவர்களில் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் தேவனோ அவர்களுடைய பாதுகாப்பு அவரிடத்தில் தான் உள்ளது என்று கூறுகிறார். அதாவது அவரே கோட்டையும் அரணும் என்று கூறுகிறார். அவர் வானத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய வார்த்தை அனைத்தையும் ஆளுகிறது. இஸ்ரவேல் அவரிடத்தில் திரும்பி வந்தால் தேவன் அவர்கள் மேல் மனதுருகுவார் மற்றும் உலக ஆசிர்வதிப்பதற்காக அவர்களை தம்முடைய மக்களாக மீட்டெடுப்பார் என்று முற்பிதாவிற்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் அது? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 12:1-3. இதற்கு உண்மையான அர்த்தம், ஆபிரகாம் மூலம் தேவன் வருவார் என்றும் அவரை நாம் நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகம் அனைத்தும் இரட்சகரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதே. அவர் அவர்களை உயர்த்துவார். இறுதியில் அவர்களை வெற்றிகரமான அணிவகுப்பில் வழிநடத்துவார். அவர்களின் கொண்டாட்டம் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல சுவர்கள் அவசியம்தான். ஜன்னல்கள் கொண்ட சுவர்கள் மிக சிறந்தவை. நம் எதிர்காலத்திற்காக நாம் தேவனை நம்புகிறோம் என்பதை அவை உலகிற்கு காட்டுகின்றன. நம் அச்சங்கள் உண்மையானவை. நம் தேவன் பெரியவர். ஜன்னல் நம்மை இயேசுவுக்கு நேராய், அதாவது இந்த உலகத்தின் ஒளியாகிய இயேசுவுக்கு நேராய் வழி நடத்தட்டும். நம்முடைய இதயமாகிய வீட்டை அடைத்து வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் திறந்து விடுங்கள். இயேசு வாசலில் நிற்கிறார். அப்படி திறக்கும் பொழுது, உண்மையான ஒளி வரும் பொழுது இருள் நீங்கி போகும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.